வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கி இன்றைக்கு தமிழ் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க. அதனோட 1 மார்க்குக்கான ஆன்சர் என்னென்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இதில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே பாடல் கேட்டவர் அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்தது மலர்கை அப்படிங்கிறது எந்த தொகை அப்படின்னா உவமை தொகை ஆன்சர். அடுத்து 3வது கேள்வி, பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் எனும் தொடர் எதை குறிக்கிறது அப்படிங்கிறது கடைசி ஆன்சர் வானத்தையும் பேரொளியையும் அப்படிங்கிற ஆன்சர். 4வது கொஷின், தாளாண்மை வேளாண்மை அதுதான் அடி எதுகை சொற்கள். அடுத்து நகர பேருந்து நிற்குமா அப்படிங்கிறது அறியாவினா அதோ அங்கே நிற்கும் அப்படிங்கிறது சுட்டு விடை 3வது விடையில் வருது. குழந்தை வந்தது அப்படிங்கிற எழுவாய் தொடரின் வெளித்தொடர் குழந்தையே வா அப்படிங்கிற ஆன்சர். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் ஆன்சர். மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது ஆன்சர். காசி கண்டம்ங்கிறது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் ஆன்சர். மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சென்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படிங்கிறது உணர்த்தக்கூடியது ஆன்சர். அடுத்து 11வது கொஷின் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா ஆன்சர். அடுத்து பாடல் நனைந்தலை உலகம் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாடல் இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு ஆன்சர். நனைந்தலை உலகம் அப்படிங்கிறதோட சரியான பொருள் அகன்ற உலகம் ஆன்சர். தடக்கை அப்படிங்கிற சொல்லின் இலக்கண குறிப்பு உரிச்சொல் ஆன்சர். பாடலின் ஆசிரியர் நப்பூதனார் அப்படிங்கிறது. ஸோ 15க்கு 15 நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மார்க் வருது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தது கஷ்டமாக இருந்ததா, என்ன மார்க் மொத்தமாக எதிர்பார்க்குறீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இந்த ஆன்சரை ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.